அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஏப்ரல் மாதத்திற்குரிய தனுசு ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2 முக்கிய கிரகங்கள் உச்சமடையுது. மேஷ ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சமடைகிறாங்க. புதன் மீனத்தில் நீச்சமடைகிறாரு. கும்ப ராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குது. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது அப்படின்னு ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கு. ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராம நவமி, சித்திரை வருட பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, மதுரையில் சித்திரை திருவிழா அப்படின்னு கொண்டாட்டங்கள் களைகட்டுங்க. உச்சம் பெற்ற கிரகங்களால் இந்த ஏப்ரல் மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்கள் வாழ்க்கையில் இந்த மாதமானது சுப பலன்களை ஏற்படுத்துமா அல்லது அசுப பலன்களை உருவாக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு தனுசு ராசிக்குள்ள பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதமானது வருமானம் உயர வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு அரசு துறையில லாபம் கிடைக்க பெறவும் வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்திலையும் நல்ல பணம் கிடைக்குங்க. இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலைமை வலுப்பெற ஆரம்பிச்சிடும். ஆனால் வேலை மற்றும் தொழிலில் வரக்கூடிய சவால்களை நீங்க அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுது. தனுசு ராசிக்கு நோய், கடன் ஸ்தானத்தின் மற்றும் லாப வீட்டின் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகிறாரு. ஏப்ரல் முதல் நாளே திருமணம் மற்றும் தொழில் ஸ்தான அதிபதி புதன் வக்ரம் அடைகிறாரு. ராகு மற்றும் சூரியனுடன் சேர்க்கிறாரு. புதன் மற்றும் குரு சேர்க்கை, செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை 2024 சனி பெயர்ச்சி பலன்களில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். தனுசு ராசிக்கு வக்ர புதன் பெயர்ச்சி, உச்சம் பெற்ற சுக்கிரன் பெயர்ச்சி போன்றவை கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் சுகஸ்தானத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய புதனும் கடன் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் உச்சமடைகிறாரு. அதுக்கப்புறமா சுக்கிரன் ஏப்ரல் 23 அன்னைக்கு மேஷ ராசிக்கு 5வது வீட்டில் பெயர்ச்சியாகிறாரு. ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் தொழில் மற்றும் வாழ்க்கை துணை ஸ்தானத்தின் அதிபதி புதன் வக்ரம் அடைகிறாரு. ஏப்ரல் 9 முதல் புதன் மீன ராசிக்கு பின்னோக்கி செல்கிறாரு. ஏப்ரல் 14 முதல் சூரியன் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மேஷ ராசியில் உச்சமடைகிறாரு. குருவுடன் இணைகிறாரு. ஏப்ரல் 22 வரைக்கும் 1வது வீட்டில் மூத்த சகோதரர்கள் முயற்சிகள் ஸ்தானத்தில் சனியுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் 22 முதல் மீன ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் செல்கிறார். ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலையும் மற்றும் சுகஸ்தானத்திலையும் 4வது வீட்டிலையும் இருக்காங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதமானது தனுசு ராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது பல விதங்களில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அதாவது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலில் வேலையில் சில சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அதே சமயம் பண வரவுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது. நிதி நிலைமை, பொருளாதார நிலைமை மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன பதற்றமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. பருவகால நோய்கள் ஏற்படதாங்க செய்யும். அதனால உடல் நிலையில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. குடும்பத்துக்காக நீங்க கூடுதல் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசியினருக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்னு வரும்பொழுது நிதி நிலைமை நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வருமானத்தில் பெரிய தடைகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஆனால் கடந்த சில மாதமாக பார்த்தீங்கன்னா நிதி நிலைமையில் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பல தடைகள், பல சிக்கல்கள், சிரமங்களை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் பெரிய தடைகள் எதுவுமே
முடக்கமே இருக்காதுங்க. வருமானம் சீராக தொடரும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதார மேன்மை உங்களுக்கு உண்டாக பெறுங்க. வீட்டில் முக்கியமான சில வேலைகளுக்கு உங்களுடைய பணம் செலவிடப்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உடல்நல பிரச்சனைக்காக பணம் செலவழிக்க நேரிடுங்க. இருந்தாலும் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நிதி நிலைமை இன்னும் மேம்பட ஆரம்பிச்சிடும். வருமானம் உயர அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு அரசு துறையிலையும் பார்த்தீங்கன்னா அதீத அளவில் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பணம் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய நிதி நிலைமை வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி காதலிப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும். துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கலாம். உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீங்க. நீங்க ஒருவரை ஒருவர் நெருக்கமாக புரிந்து கொள்வீங்க. சூரியனின் பெயர்ச்சியால உங்களுடைய துணைக்கு பெரிய பதவி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையிலான உறவு முன்பை விட சிறப்பாகவே இருக்குங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் வழிகாட்டுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையை சீராக அழகாக மகிழ்ச்சியுடன் வாழ்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு நீண்ட நாட்களாக கனவு கண்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய ஆசை கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இருந்து வீட்டிலையும் வெளியிலையும் இருக்கக்கூடிய அனைவரின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் பெறுவீங்க. கடந்த சில நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த நீங்க இந்த ஏப்ரல் மாதம் உங்களினுடைய விருப்பமும் நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுக்கான வேலையும் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் நீங்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதாவது தொழில் ரீதியாக ஏப்ரல் மாதம் சற்று ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க. இந்த மாதம் உங்களுடைய மனம் மிகவும் அலைப்பாயும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய மனதில் திருப்தி உணர்வு குறைவாக தாங்க இருக்கும். நீங்கள் பெறுவது போதாது அப்படின்னு நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. எந்த வேலையுமே செய்ய மனம் வராது. உங்களுடைய வேலையில சில இடையூறுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்துல பார்த்தீங்கன்னா மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. வேலையில சிறிய கவனக்குறைவு கூட அதற்கான பிரச்சனைகளை அதிகரித்து கொடுத்துடும். உங்களுடைய பணியிடத்துல பல பிரச்சனைகள் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிரச்சனைகளை சவாலாக ஏற்று எதிர்கொண்டால்தான் பணியில சிறப்பாக செயல்பட முடியும். அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதமானது தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதிக அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் அமையப்பெறுகிறது. அதனால் உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் கவன சிதறல் அலட்சியம் இருக்கவே கூடாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதீத அளவில் பிரச்சனைகள் உண்டாகலாம். அதை நீங்கள் தான் சமாளித்தாகணும். அதே மாதிரி சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை தொடர்பான சவால்கள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. மொத்தத்தில் இந்த ஏப்ரல் மாதமானது ஏற்ற இறக்கம் நிறைந்த காலகட்டமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதற்கு இணையான செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சேமிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே சமயம் தேவையற்ற மன அழுத்தத்தால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை பேசி உடனுக்குடனே சரி செய்து கொள்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். அதை எளிதில் செய்து முடித்து விரும்பிய எதிர்பார்த்த பதவி உயர்வை பெறுவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் ஓரளவிற்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் தொழிலை புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பதன் மூலமா பணவரவை உங்களால் அதிகரித்து கொள்ள முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வேலை அப்படின்னு வரும்பொழுது பாதகமான சூழ்நிலையே நிலவுது. அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட பாருங்க. வேலை சுமை அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உயர் அதிகாரிகளிடமிருந்து எந்தவித சலுகைகளையும் உங்களால் எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் சக்க பணியாளர்களால்
தடைபடவும் வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் உங்களுடைய தொழிலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைவு தாங்க. முதலீடு செய்யும் பொழுது நன்றாக யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நஷ்டத்தை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க, கோபத்தை தவிர்த்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றுவது நன்மையை தரும் அப்படின்னு நான் சொல்லணும். இல்லை அப்படின்னா பிரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரிவினையை தவிர்க்க முடியும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகளையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கூட தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். செலவுகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், கால பைரவரை வழிபட்டு வருவதன் மூலமா உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து வித பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். அதே போல நஷ்டம் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலமா எதிரிகள் மூலமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்குங்க. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு.